இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கின் பகுதி 6. சென்ற பகுதியில் அத்தான் என்றனள் அழகியோன் வந்தான் என்ற கவிதை வாக்கியத்தோடு முடித்திருந்தோம். இனி பின்வரும் கவிதை தொடரை காண்போம். வாருங்கள். அத்தான் என்று தன் கணவனை அழைத்தாள் அல்லவா தலைவி. தலைவனும் வந்தான். அவனுக்கு தலைவியானவள் சேவகம் புரிகிறாள். அதை கணவனுக்கு உதவி என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள். வாருங்கள் பார்க்கலாம். வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புணல் காட்டி குளிக்க சொல்லி. மனைவியின் சொல் கேட்டு கணவன் அவன் வருகிறான். அவன் மகிழ்ச்சி அடையுமாறு அவனை குளிக்க சொல்லி குளிர்ந்த நீரினால் ஒரு தாய் தன் பிள்ளையை நீராட்டுவது போல நீராட்டி விடுகிறாள் தலைவி. மின்னிடை துவள முன்னின்றுதவி வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின். வீட்டு வேலைகளை செய்து மேனி சிரித்து இடை சிரித்து போயிருந்த தலைவி இடை துவள தனக்கே உரித்தான உரிமையை நிலைநாட்டும் வகையில் அவனுக்கு முன்னின்று உதவி கொண்டிருக்கிறாள். அவ்வாறு நீராட்டி வெண்மையான ஒரு துணியினால் தலைவனின் மேனியை துவட்டி விடுகிறாள் என்பதை வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் என்று குறிப்பிட வருகிறார் கவிஞர். வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புணல் காட்டி குளிக்க சொல்லி துளித்தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து மின்னிடை துவள முன்னின்றுதவி வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின். மீண்டும் அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். கவிதை விளக்கத்தின் அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.